அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு ஜூலை 21ஆம் தேதி கிஃப்ட் நிஃப்டி வந்துட்டு என்ன விலைக்கு ஆரம்பமாக போகுது அப்படின்னா நம்மளுக்கு 19,872க்கு இப்போ கிஃப்ட் நிஃப்டி வர்த்தகமாயிட்டு இருக்கு. நம்மளோட நிஃப்டி வந்துட்டு 9:15க்கு ஆரம்பமாகும். 9:07க்கு என்ன விலை என்று நம்மளுக்கு தெரிந்துவிடும். இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 7:44 நம்மளுக்கு இன்னும் 1 மணி நேரத்திற்கு மேலே கிஃப்ட் நிஃப்டி வர்த்தகமாக இருக்குது. இதற்குள் என்ன வேலை நடக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஆரம்பம் பார்த்தா நம்மளுக்கு இன்சைடு ஓப்பன், அதாவது நேற்று முடிவுற்ற வேளையிலிருந்து கீழ்முகமாக நேற்றைய லோவுக்கு மேலாக நம்மளுக்கு ஆரம்பமாகிறது அப்படிங்கிறது தெரியுது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 19,796 லோ, 19,981. அப்போது இதற்கு இரண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் நம்மளுக்கு ஆரம்பமாகிறது. அப்போது நம்மளுக்கு 19,796 19,981. அப்போ இதற்கு இடைப்பட்ட தூரம் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 200 புள்ளி. அப்போ 100 புள்ளினா நம்மளுக்கு 19,900 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கு மிக முக்கிய பிரேக் ஈவன் பாயிண்ட்டாக இருக்க போது. 19,900க்கு கீழும் 19,900க்கு மேலும் இருக்கிற இடம் அப்படிங்கிறத ஒன்று பாருங்கள். அதே மாதிரி ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு கீழே இருந்தால் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ இது எல்லாம் ஒருங்கிணைச்சு பாருங்கள். அப்போ இன்றைக்கி ஆரம்பம் அப்படிங்கிறது வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்க போகுது. அப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பனுக்கு மேலும் ஓப்பனுக்கு கீழும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழும் ஓப்பனுக்கு கீழும் இருந்தால் அது ஒரு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழும் ஓப்பனுக்கு மேலும் இருந்தால் இந்த இன்சைடு வந்துட்டு நம்மளுக்கு சைடுவே மூமெண்ட்டாக போயிடும். அப்போ அந்த இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக பாட்டத்தில் பை பண்ணுறவங்களும் அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு இடைப்பட்ட இடத்துக்குள்ளே எங்கேயாச்சும் வர்த்தகம் பண்ணுறவங்களுக்கு டிப்பில் பை, மேலே வந்து செல், அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸ்கேப்பிங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப உகந்த இடமா இருக்கும். அது ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழேயும் ஓப்பனுக்கு கீழேயும் சப்போஸ் நேற்றைய லோவை ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அப்படி நேற்றைய லோவை ரீச் பண்ணுச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் தான் நல்லா கீழே இறங்குறக்கும் ஒரு வாய்ப்பாகவும் போய்விடலாம். அப்போ இதற்கு இடைப்பட்ட இடத்துல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தோன்றுகிறதோ அதனை செயல்படுத்துங்கள். அடுத்தது நிஃப்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா நேற்று நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட், அதாவது இப்போ கரண்ட் கான்ட்ராக்ட் தான் இருந்திருக்கும். அப்போ நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வைடு ஸ்ட்ராங்கல் பார்த்திங்கன்னா ஒரு 200 புள்ளிகள் வித்தியாசம் உள்ள. அப்போ இவங்களோட ஆட்டம் என்னென்னா 19,800லிருந்து 20,000க்கு உட்பட்டு இருப்பேன் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தாக்கமாக இருந்துள்ளது. இதற்கு தகுந்த ப்ரீமியம் நம்மளுக்கு 150 ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 20,150, அதே மாதிரி 19,650. அப்போ இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற வரை இவங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் கொடுத்தவங்களுக்கு நஷ்டமே வராது. லாங் ஸ்ட்ராங்கிள் எடுத்தவங்களுக்கு இந்த எல்லையை தாண்டினா தான் வரும். அதான் பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸாக நம்மளுக்கு இருக்க போகிறது. அடுத்து பேங்க் நிஃப்டியோடது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 46,000 அப்படிங்கிற ஸ்ட்ராடல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 46,000 மையமாக வைத்து செயல்பட போகிறது. அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்னிலேருந்து இந்த கான்ட்ராக்ட்லேருந்து நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு லாட் சைஸ் வந்து மாற்றம் அடைகிறது 15 தான். அதனை பார்த்து வியாபாரம் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.